மர்மதேசம். நான் காக்கி சட்டையை மதிக்கிறவன் தான். ஆனால் அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நம்மக்கிட்டேயே பேரம் பேச வந்தவனை மன்னிக்க முடியாது. டேய், அவனை கட்டாதீங்கடா. இவனுக்கு விழற அடிதான் அவனுக்கு பாடம். பெரும்பாடி, இவன் இவ்வளவு தூரம் நம்மளை தேடி வந்திருக்கான்னா இவன் படையும் பக்கத்துல தான் இருக்கணும். உடனே இடத்த காலி பண்ணுவோம். புறப்படு. டேய், இவனை அவுத்து கூட்டிட்டு போ. ஏப்பிள்ள, நீங்களும் அவனுங்களோட சேர்ந்து வீட்டுக்கு புறப்படுங்க. இது எனக்கும் உங்க ஆத்தாவுக்கும் மட்டுமே நடக்கிற சண்டையா இருக்கட்டும். இதுல நீங்களும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம். புறப்படுங்க. பத்திரமா போய் சேருங்க. என்ன பேரம் பேசின இவனுங்க கூட போறதை விட என்ன கண்ணியமா நடத்தின உங்க கூட இருக்கிறது தான் பாதுகாப்பா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. ராசு, வா போலாம். பெருமாடி, பொழுது சாய போகுது. இன்னைக்கு ரா பொழுது இங்கே கழிப்போம். கொண்டு கட்டு. கொடுங்க.
காணி நிலம் வேண்டும் பரசட்டு காணி நிலம் வேணும் காணி நிலம் வேண்டும் பரசட்டு காணி நிலம் வேணும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினராய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும் அந்த கேணி அருகினிலே தென்னை மரத்திட்டும் இள நீரும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரத்திட்டும் இள நீரும் காணி நிலம் வேண்டும் பரசத்து காணி நிலம் வேணும் காணி நிலம் வேண்டும் பரசத்து காணி நிலம் வேணும் 10-12 தென்னை மரம் பக்கத்துல வேணும் 10-12 தென்னை மரம் பக்கத்துல வேணும் நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும் நல்ல முத்து சுடர் போலே நில ஒளி முன்பு வர வேணும் அங்கு கட்டும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் விழ வேணும் அங்கு கட்டும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் விழ வேணும் என்றும் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேணும் காணி நிலம் வேண்டும் பரசத்து காணி நிலம் வேணும் காணி நிலம் வேண்டும் பரசத்து காணி நிலம் வேணும் இருபாடி, கடவுளை கூப்பிடு. துய நிறத்தினராய் அங்கு தூணில் அழகியதாய் கண்மாடங்கள் துய நிறத்தினராய். அண்ணே, இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. விஷக்கடி மாதிரி இருக்கு. ஈரக வண்டு கடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிரம்மா, சூரணம் இருக்கு, ஆட்டுப்பால் வேணுமே. ஆட்டுப்பால் இந்த நேரத்தில் எங்கேருந்து கிடைக்கும்? அண்ணே, நான் கொண்டு வர்றேன், நீங்க ஆக வேண்டியது பாருங்க. பிரம்மா, பிரம்மா, அத்தை 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 இந்தாம்மா, இதை குடிச்சிட்டு படு, விடிய காலம் எல்லாம் சரியா போயிடும். பிரம்மா, இந்த நேரத்துல இந்த ஆட்டுப்பால் உனக்கு எங்க கிடைச்சது? காட்டுல ஒரு ஆடு பிடிச்சேன். அப்போ இந்த பாவாடை தாவணி? தனியா தொழில் பார்த்தேன். உள்ள வண்டு ஏதாவது இருந்தா கடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்தா, இதை மாத்திக்க. பிரம்மா, இந்த புள்ள பக்குவமா பாலும் சோறும் சாப்பிட்டு வளர்ந்த புள்ள. இவங்க ஆத்தா செஞ்ச தப்புக்காக நாம இவளை நம்ம கூட்டத்தோட வச்சு வருத்துறது அவ்வளவு நல்லா இல்லை. பாட்டு கலந்திடவே பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேணும். பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டு கழியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் கூட வேணும். எங்கள் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாழ்த்திட வேணும்.
சிவகாமி, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? சிவகாமி, எங்க போனா வீட்டை திறந்து போட்டு? அத்தா, சிவகாமி, சிவகாமி. நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அத்தா. அட இப்பதானே அவளை பார்த்தேன். ஒருவேளை ஆவி முடிச்சு போட போயிருக்காளே என்னமோ. ஆவி முடிச்சா? அட ஆமையா, கம்மாக்காரில கலையோட ஆவிய பாத்தியாம்ல. காசு தோப்பு பங்களால போய் சூட தெடுத்து கும்பிட்டு வான்னு சொன்னேன். சிவகாமி, 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 சிவகாமி. சிவகாமி, சிவகாமி, தேடாதே. சிவகாமி, சிவகாமி. அந்த பொன்பானையை தேடாதடா, தேடாத. ஏய், யார் அது? சிவகாமி, சிவகாமி. சிவகாமி, 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 சிவகாமி. ஐயோ சிவகாமி, தாத்தா என்னையா? ஐயா இருங்க, சிவகாமி ஐயா போய் வைத்தியரை கூட்டு வாங்க போங்க. ஐயா சிவகாமி, தாத்தா என்னையா நிக்கிறீங்க? போங்க வைத்தியரை கூட்டு வாங்க. இல்ல, ராவுத்தர் இப்பதான் மதுரைக்கு பஸ் ஏறினதை பார்த்தாத்தா. ஐயோ இப்போ என்ன பண்றது? பட்டணத்திலிருந்து டாக்டர் பண்ணு வந்திருக்குல்ல, அவங்கள கூட்டு வாங்க. போங்க சீக்கிரம் போங்க. அத்தா ஒரே ரத்தமா வடியுதே. ஐயோ சிவகாமி, அம்மாடி அம்மாடி கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு. அத்தா
உள்ள வாங்க. வெளியில இருக்கீங்களே, உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும், இந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். இவளையா? எதுக்கு? சிவகாமிக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. ஐயோ, அதான் வைத்தியர் வேற ஊர்ல இல்ல. அடி எப்படி பட்டுச்சு? தெரியல, காசு தோப்பு வீட்டுல சிவகாமி மயங்கி கிடந்துச்சு, தூக்கி கொண்டாந்து வீட்டுல போட்டிருக்கேன். வாங்க போலாம். அவ எதுக்கு காசு தோப்பை விட்டுட்டு போனா? நல்லா இருக்கு. வந்திருந்தாரே, அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அவ காரணம் இல்லாம அந்த பக்கம் போக மாட்டாளே. இங்க இருந்தே காரணத்தை தெரிஞ்சுக்க முடியாதுங்க. ஒரு நட என்னன்னு தான் போய் பார்த்துட்டு வாங்களேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்ணை முடிச்சு பார்க்கலையே தாயி. ரத்தம் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இதையும் பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீ நல்லா இருக்கணும் தாயி. என்ன கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டானா? இந்த காசு தோப்பு பங்களாவுக்கு தனியாக போய் இந்த மாதிரி வந்திருக்காள பாவி மவ. இவங்க எதுக்கு அங்கே போனாங்க? அந்த கிழவியோட ஆவி கம்மாக்கரை வரைக்கும் வந்துருச்சுல்ல, அதுக்கு சாந்தி பண்ணா இவ. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ரொம்ப நன்றிம்மா. நீங்க எதுக்கும் டவுனுக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. தலையில அடிபட்டிருக்கிறதால சொல்றேன். போயா வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. மாமா, வழியில உன்னை வீட்டுல விட்டு போயிடுறேன். பரவாயில்ல அங்கிள், அவங்கள பாத்துக்கோங்க. நானே போய்க்கிறேன். அம்மா ரீனா, ஸ்கேன் ஏதோ சொன்னியே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 1000-2000 ஆகும் அங்கிள். நான் வேணா பணம் ஏதாவது? இல்ல, என்கிட்டயே இருக்கு. உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமாமா? எனக்கா? இல்ல, வைத்தியம் பாத்தியே, அதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள். வக்கீலுக்கும் வைத்தியனுக்கும் பாக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? 1000 rupees ஆச்சே என் ஃபீஸ். இது போதும் அங்கிள் எனக்கு.